இன்னொன்னு அதுல சொல்றாரு, கண்மலையின் தேனையும், அப்புறம் கற்பாறையிலிருந்து வடிகிற. கண்மலையில தேன் வருமா, கற்பாறையில என்ன வருமா? இது ரெண்டுமே வராது. சயின்ஸ் படி இது ரெண்டுலயுமே வராது. எங்க இருந்து எப்படி வருது? இஸ்ரேல் தேசங்கள்ல கண்மலையின் பிளவுகளில தேன்கூடு என்ன பண்ணுமா, வைக்கும் போது அதுல இருந்து தேன் வரும். அல்லேலூயா. கற்பாறையிலிருந்து என்ன வடியுமா? ஒலிவ மரம், அந்த ஆயில் மருத்துவக்குடம், கோயிலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒலிவ மரம் கற்பாறைகள்ல தான் அதிகமா வளரும். கற்பாறைகளுடைய வெடிப்புகளில் அது வேர் விடும். மொத்தத்தில் அந்த வெடிப்பு கற்பாறை என்றால் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள தேன் போன்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. என்ன போன்ற ஒரு செழிப்பு உங்க வாழ்க்கையில? கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன், கற்பாறையிலிருந்து வடிகிற எண்ணெயினால் உன்னை திருப்தியாக்குவேன். இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். என்ன ஆசீர்வாதம்? சயின்ஸ் படி ரெண்டுமே சாத்தியம் இல்ல, வேதத்தின்படி ரெண்டுமே சாத்தியம். நான் சொல்ல வர விஷயம், ஏசப்பாக்குள்ள அந்த கண்மலையை நீங்க பிடிச்சிட்டா, நீ சாத்தியம் இல்லாத இடத்துல நீ சாதிக்கிறவனா கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஒரு அல்லேலூயா.